வணக்கம், நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான். இதை எப்படி சிம்பிளா குயிக்கா பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதை பண்றதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ண ஒரு கப்பு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். பாசி பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை இது கூட சேர்த்திக்கலாம். பாசி பருப்புக்கு பதிலா நீங்க கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு கூட சேர்த்திக்கலாம். இது முழுகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் தானா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ள 1/4 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம் இதை மிக்சியில மாத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப ஸ்டீம் இறங்கிருச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். முட்டைகோஸும் பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு. பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்ப இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டைகோஸ் பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா வேக விடலாம். நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு சுண்டுனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சூப்பரான முட்டைகோஸ் கூட்டு தயார். ரொம்ப குயிக்கா ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.